ஏனென்றால் அந்திம காலம் நெருங்கும் பொழுது நீங்கள் 100க்கு 100 தெளிவாக இருந்தாலும் உங்களை தெளிவாக இருக்க விட மாட்டார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் ஆனால் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னவென்றால் நீங்கள் பேசுகின்ற வார்த்தை அவர்களுக்கு கடினமாக இருக்கும். அவர்கள் பேசுகின்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காத தன்மையினால் தன்னைத்தானே வெறுத்து வாழக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. நீங்கள் மற்றவங்க சொல்ல கேட்டு நீங்கள் ஏதோ செய்கிறீங்க நடக்கிறீங்கன்னு தான் அவங்க உங்கள் மேலே பழிய போடுவாங்க. நீங்கள் யார் சொல்ல கேட்டாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லாத இருந்தால் போதுன்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஆனால் அடுத்தவங்க பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ அடுத்தவங்க பேச்சை கேட்டது போல் அவங்க சொல்லும் செயலும் உங்களுக்கு இருக்கும். அந்த பாவனை பார்க்கும்போது உங்களுக்கு மனநிலையும் சரி உடல்நிலையும் பாதிக்கப்படும். நல்ல அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரசிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பீர்கள், நல்ல ருசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் ஒத்துழைப்புக்கு சரியான நபர் உங்களுக்கு கிடைக்கவில்லை, மன ஆறுதலுக்கு சரியான நபர்கள் கிடைக்கவில்லை. அந்திம காலத்தில் உங்களுடைய அன்புக்காக நீங்கள் ஏங்குவீர்கள். உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் மற்றவர்களாக இருந்தாலும் சரி உங்களோடு பேசுகின்ற பொழுது உங்கள்கிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ உங்கள் கையில் இருந்தால் கொடுத்துருவீங்க. ஆனால் அவங்க வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் உங்கள் மேலே பழிய போடுவாங்க. அப்படி பழி போட்டு விடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய காரியத்தை நீங்கள் செய்து விடுவீர்கள். ஏன்னா நம்மளை நம்பி வந்தவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்யணும், மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், இப்படி தான் நினைப்பீங்க. இதுதான் கஷ்டம் என்று தெரிந்து அந்த கஷ்டத்தில் நான் செல்ல மாட்டேன்னு நீங்கள் இருந்தாலும் மற்றவர்களுடைய பிடிவாதத்தால் உங்களை அந்த கஷ்டத்தை தள்ளி விட்டுருவாங்க.